மதுரையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்தக்கூடிய ரோட் ஷோ, அதாவது பொதுக்குழுவுக்கு முந்தைய தினம் ஒரு ரோட் ஷோக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் ஏராளமானோர் இதில் கலந்து கொள்ள பங்கேற்க வந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 17 கிலோமீட்டருக்கு இந்த ரோட் ஷோ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரையில் பெருங்குடி பகுதியில் தொடங்கி ஆரப்பாளையம் அப்படின்ற இடத்துல இந்த ரோட் ஷோ நிறைவடைகிறது. இதுவரையிலான ரோட் ஷோக்களில் இது 17 கிலோமீட்டர் அளவுக்கான திட்டமிடுதலோடு இந்த ரோட் ஷோ நடத்தப்படுகிறது. அதற்காக முதலமைச்சர் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஏய் கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்ட ரோட் ஷோ தேர்தலுக்கு முந்தைய ஆண்டில் மக்கள் வரவேற்பை பெறக்கூடிய ஒரு ரோட் ஷோவாக இது பார்க்கப்படுகிறது. செய்தியாளர் சத்யகுமார் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். சத்யகுமார், இந்த ரோட் ஷோ எவ்வளவு தூரம் நடக்குது? இந்த ரோட் ஷோவுக்கு இடையில கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? விவரங்கள். வணக்கம் கார்த்தி. மதுரை முன்னாள் மேயர் முத்துவின் திருவுருவச் சிலை திறப்பு விழா மற்றும் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் ஆகியவற்றில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் சென்னையிலிருந்து இன்று பகல் 1 மணி அளவில் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். மதுரை அருப்புக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் ஓய்வெடுத்துவிட்டு தற்போது இந்த பிரச்சார வாகனத்தின் மூலம் தமிழக முதல்வர் தற்போது புறப்பட்டுள்ளார். சரியாக பார்த்தோமானால் இந்த விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய பெருங்குடியில் அம்பேத்கர் சிலை அருகில் இருந்து இந்த ரோட் ஷோவை துவங்கி இருக்கிறார். இந்த பெருங்குடியில் தொடங்கும் இந்த ரோட் ஷோ ஆனது அவனியாபுரம் பைபாஸ் ரோடு, அப்புறம் வில்லாபுரம், ஜெயவிலாஸ் மற்றும் அதை தொடர்ந்து பார்த்தோமேயானால் ஜெயஹிந்துபுரம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் நடைபெறுகிறது. இந்த ஜெயஹிந்துபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற இந்த வீரகாளியம்மன் கோவிலில் உள்ள இந்த தகர கொட்டகையை திறந்து வைக்கிறார், மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறார். அதைத் தொடர்ந்து அவர் முன்னாள் மத்திய அமைச்சரும் அவரது சகோதரருமான மு.க. அழகிரியின் இல்லத்திற்கு செல்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து பழங்கானத்தம், வசந்த நகர், காலவாசல் வழியாக ஆரப்பாளையம், புதுகையில் சாலையில் உள்ள இந்த முன்னாள் மேயர் முத்து அவர்களின் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவரது திருவுருவச் சிலையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றுகிறார். அதைத் தொடர்ந்து புதூர் சாலையில் இருக்கக்கூடிய அரசு சுற்றுலா மாளிகையில் ஓய்வெடுக்கும் தமிழக முதல்வர் நாளை காலை உத்தங்குடியில் நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த மதுரை மாநகருக்குள் ரோட் ஷோ செல்லும் தமிழக முதல்வர் அவரது சகோதரரை சந்திக்க உள்ளது முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ரோட் ஷோவை பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட வழிநெடுகிலும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். மேலும் அவர்களிடம் மனுக்களையும் முதல்வர் பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் மதுரையில் நடத்தக்கூடிய ரோட் ஷோ, இந்த ரோட் ஷோ அப்படின்றது பெரிய அளவில் திட்டமிடப்பட்டிருக்கு. குறிப்பாக மதுரை பெருங்குடியிலிருந்து ஆரப்பாளையம் வரை பல இடங்களில், அதாவது பாயிண்ட்ஸ் மாதிரி பல பாயிண்ட்ஸ்களில் மக்களுடைய வரவேற்பை பெறுகிறார். இதற்கிடையில் 2 நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார். நிகழ்ச்சிகளில் அதே போல் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு மு.க. அழகிரியுடைய இல்லத்திற்கு செல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய சகோதரர், முதலமைச்சருடைய சகோதரர் செல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு செய்தியாளர் வழங்கியிருக்கக்கூடிய தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.